குட் ஈவினிங் ஆல். இன்னைக்கு நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போறோம்னா பெர்சன்டேஜ் பார்க்க போறோம். ஓகேங்களா? பெர்சன்டேஜ் பார்க்க போறோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸும் பெர்சன்டேஜும் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான். அதனால தான் ஃபர்ஸ்ட் நான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எடுத்துட்டு இப்போ பெர்சன்டேஜ் கிளாஸ்க்கு வந்திருக்கேன். ஓகேங்களா? அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸும் பெர்சன்டேஜும் ஏறக்குறைய ஒன்று தான். சம்ஸ் மட்டும் அதுல வந்து என்னன்னா கெயின் பெர்சன்டேஜ் என்ன, ஓகேவா, லாஸ் பெர்சன்டேஜ் என்ன, இல்ல ப்ராஃபிட் அமௌண்ட் எவ்வளோ, லாஸ் அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்பாங்க. ஓகேவா? இதுல வந்து டைரக்டா பெர்சன்டேஜ் என்னன்னு கேட்டுருவாங்க. ஓகேவா? இப்போ நார்மலாவே பெர்சன்டேஜ்னா உங்களுக்கே தெரியும் இல்லையா? இப்ப நான் எது எல்லாத்துலயும் பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுவோம். பெர்சன்டேஜ் எவ்வளவு கால்குலேட் பண்ணுவோம்? 100க்கு கால்குலேட் பண்ணுவோம். நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லயும் அதே தான் பார்த்தோம். ஓகேவா? பெர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் நம்ம 100க்கு கால்குலேட் பண்ணுவோம். ஓகேவா? பெர்சன்டேஜ் இப்போ வந்து நாம என்னன்னா ஒரு 10th இப்போ எஸ்எஸ்எல்சியில் என்ன சொல்றோம், 90% மார்க்ஸ் அப்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எவ்வளோக்கு இந்த 90%ங்கிறது எவ்வளோ? மீனிங் வந்து 100க்கு 90ன்னு அர்த்தம். ஓகேவா? டிஃபால்ட்டா நம்மளுக்கே எப்படி தெரியும், அப்ப அவங்க எஸ்எஸ்எல்சியில எவ்வளோ மார்க்ஸ் அப்படின்னா நம்ம ஈஸியாக என்ன சொல்லிடுவோம், 450 மார்க்ஸ்ன்னு சொல்லிடலாம். எப்படி? இப்போ 500க்கு தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஓகேவா? அப்ப 500 கால்குலேட் பண்ணல, 100க்கு 90 அப்படின்னா 500க்கு எவ்வளோ அப்படி போட்டா கிராஸ் பண்ணல என்ன ஆகும், 90 × 5 அப்படின்னு ஆகும், ஈக்குவல் டு 450. கரெக்டா? அதனால எஸ்எஸ்எல்சியில் 90 மார்க்ஸ் அப்படின்னா என்ன மீனிங்னா 100க்கு 100%, அதாவது பர்சன்டேஜ்னாவே டிஃபால்ட்டா எடுத்துக்கோங்க. பர்சன்டேஜ்னாவே 100. ஓகேவா? பர்சன்டேஜ்னாவே அது வந்து 100ங்கிறத மீனிங். நம்ம டிஃபால்ட்டா 100% தான் எடுப்போம். ஓகேவா? அப்ப எஸ்எல்சியில் 90% மார்க்ஸ் அப்டெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் 100க்கு 90. அப்ப 500 டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ நம்மளுக்கு தெரியும். இப்போ 500 போடையில 450 மார்க்ஸ்ங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் பர்சன்டேஜ் சம்ஸ். இந்த மாதிரி தான் வரும். ஓகேவா? என்ன கொடுப்பாங்கன்னா எஸ்எஸ்எல்சியில் 500க்கு 500 மார்க்ஸ் டோட்டல் மார்க்ஸ், அதுல 90% மார்க்ஸ் எடுத்திருந்தாங்கன்னா டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோன்னு கேட்கலாம். இல்லைன்னா எஸ்எஸ்எல்சியில் 5 சப்ஜெக்ட்ஸுக்கு 500க்கு 450 மார்க்ஸ் அப்டெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னும் கேட்கலாம். ரிவர்ஸ்லையும் கேட்கலாம். ஓகேவா? இதுவே 80%னா எவ்வளோ, 400. அந்த மாதிரி நம்ம வந்து பர்சன்டேஜ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இதை பர்சன்டேஜ்ங்கிறது. நம்ம சம்ஸ்ல போயிடலாம். சரிங்களா? இங்க என்ன கேட்டிருக்காங்க சம்ல, a student, வேணாம் இது ரொம்ப ஃபர்ஸ்ட் எடுத்ததையும் கொஞ்சம் கஷ்டமான சம போட, இது சிம்பிளான சம் பார்த்துட்டு அப்புறம் போய்க்கலாம். ஈஸியா இருக்கா? சரி, அப்ப இந்த சமயம் பார்ப்போம். a student has to obtain 33% of the total marks to pass. சரிங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா 100க்கு, ஓகேவா, டோட்டல் மார்க்ஸ் 100ன்னு இருந்தா அவங்க வந்து 33 மார்க்ஸ் எடுத்தா தான் பாஸ். ஓகேவா? அப்ப 100க்கு 33 எடுத்தா பாஸ். சப்போஸ் இதே மார்க்ஸ் டோட்டல் வந்து 200ன்னு இருந்தா அவங்க எவ்வளவு எடுக்கணும், 66 மார்க் எடுத்தா தான் பாஸ். 300க்குன்னா 99 எடுத்தா தான் பாஸ். 500க்குன்னா 132 எடுத்தா தான் பாஸ். 600னா 165 எடுத்தா தான் பாஸ். சார் இது அந்த 600க்கு 175, 500க்கு 132 எப்படி சார் கால்குலேட் பண்றீங்க? சொல்றேன். இப்போ 100க்கு அப்படிங்கல, சரியா? இங்க இது நல்லா பாத்துக்கோங்க. இப்ப 100க்கு 33 மார்க். ஓகேவா?
சரி, இது வந்து ஈக்குவல். ஓகேவா? இப்ப இங்க வந்து 100ங்கிறது வந்து இங்க 200 எப்படி மாறி இருக்கு? என்னவாயிருக்கு? என்னவால மல்டிப்ளை பண்ணா ஆயிருக்கும்? 100. 100ங்கிறது 200 எப்படி மாறும்? எப்படி மாறி இருக்கும்? 100 × 2 கரெக்டா? 2ஆல மல்டிப்ளை பண்ணும். அப்போ அதே மாதிரி இந்த பக்கம் 2ஆல மல்டிப்ளை பண்ணும். ஓகே சார். இப்போ 300ங்கிறது எப்படி மாறும்? அதாவது இப்ப நல்லா பாத்துக்கோங்க, 100க்கு 33ன்னா 200க்கு 66ன்னு சொல்றேன் இல்லையா? இப்ப இதுவே பாருங்க, 200க்கு 66ன்னா அப்ப 100க்கு எவ்வளவு அப்படின்னு போட்டு பாருங்களேன், எவ்வளவு வரும்? இது 0 0 கிராஸ் ஆயிரும். 66 divided by 2 equal to 33. புரியுதா? அதாவது 100க்கு 33 தான், 200க்கு 66. பர்சன்டேஜ் எப்படி சேமா வரும்னா இதே மாதிரி தான். அதே மாதிரி இது பாருங்க, 300க்கு 99. அப்போ 100க்கு எவ்வளோ அப்படின்னு என்ன வரும்? 99 டிவைடட் பை இந்த 0 0 கிராஸ் ஆயிரும். அப்ப 99 டிவைடட் பை 3 ஈக்குவல் டு 33% தான். எல்லாமே சேம் தான். 500க்கு 132. அப்ப 100க்கு எவ்வளோ போட்டீங்கன்னா 0 0 கிராஸ் ஆயிரும். 132 டிவைடட் பை 5 இல்ல, இது வந்து 400. சரி, 400. 500னா 165 வரும் சார். 400. அப்ப இது 33 வரும். ஓகேவா? இங்க மாத்தி. ஓகேவா? இது புரியுதா? 100க்கு 33னாலும் ஒண்ணுதான், 200க்கு 66னாலும் 33% தான். இங்க பர்சன்டேஜ்ங்கிறது வந்து மாறவே இல்லை. அதை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இருக்கிறேன். 300க்கு 99 தான், 400னா 132, 500னா 165. சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா இங்க 100 இருக்கிறது 500 எப்ப ஆகும்? 5ஆல மல்டிப்ளை ஆனா ஆகும். அதே மாதிரி 33 5ஆல மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா இங்க வந்துடும். ஓகேவா? சப்போஸ் இதுவே வந்து 450 அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும்? 132 பிளஸ் 33 டிவைடட் பை 2. அப்ப 132 பிளஸ் 16.5 148.5. இது புரியுதா? புரியுது. 4.5 டைம்ஸ். இங்க 100ங்கிறது 450 எப்ப ஆகும்? 4.5 டைம்ஸ். அப்ப இதுக்கு 4.5 டைம்ஸ் போட்டீங்கன்னா 148 வந்துடும். இல்லைன்னா 4க்கு பண்ணிட்டு 0.5க்கு இங்க பை 2 போட்டுக்கிறோம், 16.5. அப்போ 132 பிளஸ் 16.5ங்கிறது 148.5. ஓகேங்களா? ஓகே, அப்ப நம்ம இந்த சம்முக்கு வரும். இதுதான் பர்சன்டேஜ்ங்கிறது, இப்படிதான் போடுவோம். ஓகேவா? இந்த சம்ல என்ன சொல்லியிருக்கிறான்? A student has to obtain 33% marks to pass. அப்ப 100க்கு 33 மார்க் எடுத்தா பாஸ். ஓகேவா? ஓகே. He got 125 marks. அவன் 125 மார்க் எடுத்திருக்கான். and failed by 40 marks. நல்லா புரிஞ்சுக்குங்க, he scored எவ்வளோ? 125 மார்க் எடுத்திருக்கான். and failed by 40 marks அப்படின்னு என்ன அர்த்தம்? பிளஸ் 40. இந்த ஃபெயில் மார்க்கே எடுத்தா தான் அவன் பாஸ் ஆகணும்னு அர்த்தம். இந்த ஸ்டெப் புரியுதா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவன் வந்து 125 மார்க்ஸ் தான் எடுத்திருக்கான். ஃபெயில்டு பை 40 மார்க்ஸ். ஃபெயில்டு பை 40 மார்க்ஸ்னு என்ன அர்த்தம்? 40 மார்க்ஸ் டிஃபரன்ஸ். அப்ப இன்னும் 40 மார்க் எடுத்திருக்கணும் அவன். அப்ப இந்த 125 மார்க்கோட 40 மார்க் சேர்த்துனீங்கன்னா 165 மார்க். இது புரியுதா? இந்த இடத்துல ஏதாவது டவுட் வருதா? 165 எப்படி வந்ததுன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. he got 125 marks. அவன் 125 மார்க் எடுத்துட்டான். and failed by 40 marks. ஃபெயில்டுனா இன்னும் 40 மார்க் எடுத்திருக்கணும். 40 மார்க் கம்மியில, இப்போ நம்ம வந்து 100க்கு 35 எடுத்தா பாஸ். ஓகேவா? 30 மார்க்ஸ் என்ன எடுத்தோம்? 5 மார்க் 10லின்னு அர்த்தம். அதே மீனிங் தான் இது. 165 எடுக்கணும், 125 எடுத்திருக்கான். அப்ப 40 மார்க் டிஃபரன்ஸ்னா அப்போ 125 பிளஸ் 40ங்கிறது வந்து 165. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 165ங்கிறது நல்லா பாருங்க, 165 ஈக்குவல் டு 33%. ஏன்னா இதுதானே பாஸ் மார்க்கு. கரெக்டா? பாஸ் மார்க் வந்து 165. அப்ப பாஸ் மார்க், a student has to obtain 33% of total marks to pass. அப்ப 33%ங்கிறது 165. ஓகேவா? அப்ப நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா,
165. ஓகே, அப்ப இந்த 165 எங்க வந்துச்சு? இங்க வந்துச்சு. நல்லா பாத்துக்கோங்க. அப்ப டோட்டல் மார்க் எவ்வளோ? 500. நல்லா பாருங்க, த மேக்சிமம் மார்க் சார். மேக்சிமம் மார்க் என்னன்னு கேட்கறான். அப்ப என்ன மீனிங்? அவன் வந்து 165 மார்க் எடுத்தா பாஸ், அதுதான் 33%. ஓகேவா? அப்ப 165 மார்க்குங்கிறது 33%னா ஓகேவா? அப்ப 100%ங்கிறது எவ்வளோங்கிறத டோட்டல் மார்க். ஓகேவா? இதை அடிச்சீங்கன்னா என்ன வரும்? 33 165 divided by 33 வந்து 5 டைம்ஸ் வரும். அப்ப 5 into 100 equal to 500 மார்க்ஸ். 500 மார்க்ஸ் தான் டோட்டல். இதை தான் நம்ம ஸ்டெப்பா போட்டோம் இங்க. ஓகேவா? அப்ப சிம்பிளா ஒரே ஸ்டெப்ல 33%ங்கிறது 165னா 100% எவ்வளோன்னு போட்டா டோட்டல் மார்க்ஸ் வந்துடும். நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இதே மாதிரி தான் பார்த்தோம். சேம் அதே டைப் தான் எல்லாமே போட போறோம். ஓகேவா? 33%ங்கிறது 165னா டோட்டல் மார்க்ஸ்க்கு 100% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா 500 மார்க்ஸ். அப்போ 500க்கு 165 நல்லா போட்டு பாருங்க. 165 divided by 500. ஓகேவா? அப்ப இது போட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்து அப்ப 100க்கு எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சீங்கன்னா 165 divided by 5 equal to 33%. இதுதான் மார்க். நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ 450 எடுத்தா 90%ன்னு சொல்றோம் இல்லையா? 450 எடுத்தா 450 அவுட் ஆஃப் 500 எடுத்தோம்னா 90%. கரெக்டா? அப்ப பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரிதான் 165 அவுட் ஆஃப் 500ங்கிறது 33%. இதே ரெண்டு சேம் மீனிங் தான். அப்ப இங்க என்ன சொல்லிடுறான்? 165 மார்க் எடுத்தா பாஸ் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக ஒரு வார்த்தை ஆட் பண்ணிருக்கான். he got 125 marks and failed by 40 marks சொல்றான். அப்ப 165 எடுத்தா பாஸ், அந்த 165ங்கிறதா 33%. ஓகேங்களா? இந்த சம்ல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, நல்லா பாத்துக்கங்க. A man spent 35% of total income on food. ஓகேவா? And 25% on children's education and 80% of the remaining on house rent. What percentage of income he is left with அப்படின்னு கேட்கிறான். ஒரு 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 மனுஷன் வந்து 35% அவனுக்கு இன்கம் எவ்வளவுன்னு தெரியாது. ஓகேவா? 35% ஃபுட்டுக்கு செலவு பண்ணிடுவான், 25% சில்ட்ரன் எஜுகேஷனுக்கு செலவு பண்ணிடுவான், 80% ஆஃப் த ரிமைனிங் 80% ஆஃப் த ரிமைனிங், அதாவது 35% பிளஸ் 25% போக பேலன்ஸ் வந்து 80%. அதுல பேலன்ஸ்ல 80% வந்து ஹவுஸ் ரெண்டா கொடுத்துருவான். வாட் பர்சன்டேஜ் ஆஃப் இன்கம் ஹி இஸ் லெஃப்ட் வித் அப்படிங்கிறான். ஓகேவா? சப்போஸ் let the man's income be 100. அவன் 100 ரூபாய் சம்பாதிக்கலான்னு வச்சுக்குவான். ஓகேவா? 100 ரூபாய் சம்பாதிக்கிறதுல 35 ரூபா ஃபுட்டுக்கு, ஓகேவா, 25 ரூபா வந்து எதுக்கு செலவு பண்றான்? சில்ட்ரன் எஜுகேஷனுக்கு செலவு பண்றான். ஓகேவா? இது வந்து 35 ஃபுட்டு, இது சில்ட்ரன் எஜுகேஷன். ஓகேவா? 100 ருபீஸ்ல 35 வந்து ஃபுட்டுக்கும் 25 சில்ட்ரன் எஜுகேஷனுக்கும் செலவு பண்ணிடலாம். மோன்ராஜ் மியூட் பண்ணுங்க. ஓகே, அப்ப 100 minus 60 equal to 40. 40 ருபீஸ் அவர்கிட்ட வந்து பேலன்ஸ் இருக்கும். அது 100 ரூபான்னு கணக்கு வச்சிட்டீங்கன்னா 35 ரூபா ஃபுட்டுக்கு, 25 ரூபா சில்ட்ரன் எஜுகேஷனுக்கு, அப்ப பேலன்ஸ் 40 ரூபா. இங்க என்ன சொல்றான்? 80% ஆஃப் த ரிமைனிங் ஆன் ஹவுஸ் ரெண்ட். அப்ப இந்த 40ல 80%. ஓகேவா? 40ல 80% வந்து 80% என்னன்னா 80 divided by 100.
ஓகேவா? 80% வந்து ஹவுஸ் ரெண்டா கொடுத்துட்றான். அப்ப 32 ரூபா ஹவுஸ் ரெண்டா கொடுத்துட்றான். ஓகேவா? அப்ப வாட் பர்சன்டேஜ் ஆஃப் இன்கம் ஹி இஸ் லெஃப்ட் வித், எவ்வளவு இன்கம் பேலன்ஸ் இருக்குன்னு சொல்றான். ஓகேவா? அப்ப 100 ரூபாயில 35 ரூபா ஆல்ரெடி போயிடுச்சு, 25 ரூபா ஆல்ரெடி போயிடுச்சு, இப்ப எவ்வளவு போச்சு? மறுபடியும் 32 ரூபா போச்சு. அப்ப எவ்வளோ? 100 மைனஸ் 92, அப்போ பேலன்ஸ் 8 ரூபா இருக்கும். அப்ப 8%. ஏன்னா இங்க நான் 100 இருந்து எடுத்திருக்கிறோம். ஓகேவா? 100 இருந்து எடுத்திருக்கோம். சப்போஸ் இதே 1000 எடுத்திருந்தோம்னா மறுபடி பர்சன்டேஜ் போடணும். இப்போ எடுத்ததே 100ங்கிறனால நம்ம பர்சன்டேஜ் இங்க டைரக்டா 8ன்னு போட்டுடலாம். இப்போ சப்போஸ் 1000 வச்சிருந்தோம்னா இதுக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு மனுஷன் 100 ரூபாய் சம்பாதிக்கிறான்னா 35 ரூபாய் ஃபுட்டுக்கும் 25 ரூபாய் சைல்டு எஜுகேஷனுக்கும் செலவு பண்ணிடுறான். பேலன்ஸ் 40 ரூபா இருக்கு. அந்த 40 ரூபாயில 80% ஹவுஸ் ரெண்டா கொடுத்துட்றான். ஓகேவா? அப்போ 32 ரூபாங்கிறது என்னது? ஹவுஸ் ரெண்ட். ஹவுஸ் ரெண்ட் 32 ரூபா கொடுத்துட்றான். அப்ப 40 ரூபாயில 32 ரூபா போச்சுன்னா 88 ரூபா. 8%. 8 ரூபா வந்து பேலன்ஸ் இருக்கும். 100 ரூபாய்க்கு 8 ரூபா பேலன்ஸ் இருக்கும். அப்ப வாட் பர்சன்டேஜ் ஆஃப் இன்கம் இஸ் லெஃப்ட் வித்னா 8% தான். ஏன்னா நம்ம எடுத்ததே 100க்கு தான் எடுத்திருக்கிறோம். இப்போ சப்போஸ் இது 1000க்குன்னு எடுத்திருந்தோம்னு வச்சுக்கோங்க, இங்க என்ன ஆகும்? 1000 இன்கம்னு வச்சிருந்தோம்னா 350 ரூபா இதுக்கு செலவு பண்ணுவாரு. அப்ப 600 ரூபா செலவு பண்ணியிருப்பாரு. அப்ப 400, அப்ப 320 ஹவுஸ் ரெண்ட் வந்திருக்கும். ஓகேவா? அப்ப 1000 மைனஸ் 920னா 80 ரூபா வந்திருக்கும். அப்ப பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சா என்ன பண்ணுவோம்? 1000க்கு 80னா ஓகேவா, 100க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிப்போம். அப்ப கீழே 2 0 அடு 0, பேலன்ஸ் 800. அப்ப பர்சன்டேஜ் இங்க போடுவோம். அதே ஆன்சர் தான் வரும். ஓகேவா? அதே ஆன்சர் தான் வரும். இப்போ நீங்க 1000 வச்சீங்கனாலும் அதே 1000 வச்சீங்கன்னா மறுபடியும் பர்சன்டேஜா போடணும். இதே 100 வச்சீங்கன்னா டைரக்டா வர்றதே ஆன்சர். எப்படி நம்ம இன்கம் எது வச்சாலும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகேவா? இது மறுபடியும் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். இதே 100 வச்சீங்கன்னா நம்மளுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. 100 வச்சீங்கன்னா டைரக்டா வர்றதே ஆன்சரா போட்டுடலாம். ஓகேங்களா? இது பர்சன்டேஜ்ல பேசிக் சம். அதாவது ஒருத்தர் 35% இன்கம் ஃபுட்டுக்கும் 25% சைல்டு எஜுகேஷன் போட பேலன்ஸ் வந்து 40 இருக்கும். அந்த 40 நல்லா புரிஞ்சுக்க. இங்க நல்லா இந்த வார்த்தை பாருங்க, 80% ஆஃப் த ரிமைனிங் அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த செலவு பண்ண போக பேலன்ஸ் இருக்கிறது. அப்போ 40% தான் பேலன்ஸ் இருக்கு. அப்புறம் 40%ல 80% எவ்வளவு? 32% வரும். ஓகேவா? 32% வந்து ஹவுஸ் ரெண்டா கொடுத்துட்றாரு. அப்போ பேலன்ஸ் 8% தான் இருக்கும். அதுதான் அவரோட பேலன்ஸ் அமௌண்ட்டும். சரிங்களா? ஓகே. இந்த கொஸ்டின் பாருங்க. If the price of a book is first decreased by 25%, then it is increased by 20%, then the net change in the price will be அப்படின்னு கேட்கிறான். அதாவது ஒரு புக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து விலை வந்து குறையுது, 25% குறையுது. அப்புறம் தென் இன்க்ரீஸ்டு பை 20%. 25% குறைஞ்ச பிறகுதான் 20% இன்க்ரீஸ் ஆகுது. தென் த நெட் சேஞ்ச் இன் த பிரைஸ் வில் பி. ஓகேவா? லெட் த புக் பிரைஸ் பி 100ன்னு வச்சுக்கலாம், 100 ரூபான்னு வச்சுக்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. எவ்வளவு ஆகுது? 25% டிக்ரீஸ் ஆகுது. சரியா? அப்ப 100ல 25%ன்னு எவ்வளோ? 100க்கு 100ல 25% குறையுதுன்னு அர்த்தம். 100ல 25 குறையுது. அப்போ 75 ரூபாய்க்கு வந்து ஃபர்ஸ்ட் சேல்ஸ் பண்றான். ஃபர்ஸ்ட் பண்றான். தென் இன்க்ரீஸ்டு பை, தென் இன்க்ரீஸ், அப்புறம் தான் இன்க்ரீஸ் ஆகுது. எதுல? 100 ரூபாயில இன்க்ரீஸ் ஆகல,
75ல 20% இன்க்ரீஸ் ஆகுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது 75க்கு தான் 20 rupees. ஓகேவா? அப்ப 75க்கு 20% எவ்வளோன்னு கணக்கு போட்டீங்கன்னா 75 divided by 5 equal to 15 rupees. அப்ப எவ்வளவு டிக்ரீஸ் ஆகுது? 75 பிளஸ் இன்க்ரீஸ் 75 பிளஸ் 15 ஈக்குவல் டு 90 rupeesக்கு விற்கலாம். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் புக்கோட பிரைஸ் 100 ரூபான்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டிக்ரீஸ்டு பை 25%. அப்படின்னா 100 ரூபாய் இருந்தது 25% குறையுது, 75 ரூபா ஆகுது. தென் இன்க்ரீஸ்னா இந்த 100 ரூபாயில் இன்க்ரீஸ் ஆகல, புக்கு 75 ரூபாய் ஆயிடுச்சு. 75 ரூபா ஆன பிறகுதான் 20%. அப்ப 75க்கு தான் 20% போடணும். அப்ப 15 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப 75 பிளஸ் 15 90 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நெட் சேஞ்ச் என்னன்னா 100க்கு வித்தது 90 ரூபாய்க்கு விற்குதுன்னு என்ன அர்த்தம்? மைனஸ் 10 rupees. அதாவது book price is decreased, the book price is decreased, reduced by rupees 10. ஆன்சர்ல எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி -10 கொடுத்திருந்தா -10 போடலாம். நெட் சேஞ்ச் புக் பிரைஸ் இஸ் received by 10. நெட் சேஞ்ச் கொடுக்கல, -10 தான் ஆன்சர். ஓகேவா? ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு புக் விற்குது, ஃபர்ஸ்ட் டிக்ரீஸ் 25%, அப்ப 75 ரூபா. தென் இன்க்ரீஸ் 20%னா என்ன அர்த்தம்? 75க்கு 20% போடணும். ஓகேவா? அப்ப 15%. சரியா? இத அப்படியே நான் மாத்துறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது வந்து இன்க்ரீஸ்டு போட்டுக்கலாம், இது டிக்ரீஸ்டு போட்டுக்கலாம். ஓகேவா? அப்ப என்ன பண்றோம்? நல்லா புரிஞ்சுக்குங்க. 25% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 100க்கு 25 ரூபா. அப்ப 125 ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகுது. தென் டிக்ரீஸ் 20%. அப்ப 125க்கு 20%. அப்ப 125 டிவைடட் பை 5. கரெக்டா? 125னா கிராஸ் ஆயிரும், ஒரு 0 கோல். சரி, 1/5. கரெக்ட் தான். அப்ப 25. ஓகேவா? அப்ப என்ன ஆகும்? 125ல மைனஸ் 25. ஓகேவா? அப்ப 100. அப்ப என்னது? நெட் சேஞ்ச் நோ சேஞ்ச். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் 20% 25% இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப 100 ரூபாய்க்கு 125 ரூபாய்க்கு வித்தாச்சு. ஓகே, மறுபடியும் அதுல 20% குறையுதுங்கிறான். அப்ப 125க்கு 20%னா 125 டிவைடட் பை 5. ஓகேவா? அப்ப 25. அப்ப 125ல 25 கழிச்சுக்கணும். அப்ப 100 rupees. அப்போ நோ சேஞ்ச். சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் சம்முக்கு இதுக்கு நல்ல டிஃபரன்ஸ் புரியுதா? அதுல ஃபர்ஸ்ட் டிக்ரீஸ் ஆச்சு, அதனால 10 ரூபா -10 ஆன்சர் வந்துச்சு. இப்ப இதுல வந்து ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆனதுல நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. 25% இன்க்ரீஸ் ஆகுது, 20% தான் குறையுது. அப்படிங்கில நோ சேஞ்ச் ஆன்சர் வருது பாருங்க. இதை நல்லா பாத்துக்கோங்க. சரியா? யாருமே இந்த நோ சேஞ்ச் ஆன்சரை லூப்ல அடிச்சா கூட போட மாட்டோம். ஓகேவா? அதனால இந்த சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த சம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்துக்கலாம். உங்களுக்கு இப்போ கொஞ்சம் பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் சம் வந்து பெருசா இருக்கும். சரிங்களா? ஆனா நம்ம சீக்கிரம் சால்வ் பண்ற சம்ஸ் வந்து கொஞ்சம் நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். சம்ஸை வந்து நீங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுக்கிறதுனால உங்களுக்கு வந்து புரியாத மாதிரி இருக்கும். சம்ஸை பொறுமையா படிச்சு பார்க்கல, பிராக்டிஸ் பண்ணல உங்களுக்கு புரியும். ஓகேங்களா?
ஓகே ஓகே. A salesman get commission on total sales at 9%. ஓகேவா? அதாவது 9% வந்து அவனுக்கு கமிஷன் கிடைக்கும். எப்ப கமிஷன் கிடைக்கும்னா டோட்டல் சேல்ஸ்ல. ஓகேவா? அப்ப 100 ரூபாய்க்கு வித்தா 9 ரூபாய் கிடைக்கும். 100 ரூபாய்க்கு வித்தா 9 ரூபாய் கிடைக்கும். இதே வந்து 1000க்குன்னா 90 rupees கிடைக்கும். ஓகேவா? இதுவே 10,000னா 900 rupees கிடைக்கும். இதுதான் மீனிங். ஓகேவா? 9% கமிஷன்னா 100 ரூபாய்க்கு 9, 1000க்கு 90, 10,000க்கு 900. எல்லாம் ஒரே மீனிங் தான். ஓகேவா? ஓகே. தென் பார்க்கலாம். If the sale is exceeded by rupees 10,000, ஓகேவா? அவன் வந்து 10,000க்கு மேல சேல்ஸ் பண்ணானா he gets an additional commission as a bonus. போனஸ் வந்து அதாவது 9%ங்கிற கமிஷனு 3, அது கூட 9 + 3% வந்து போனஸ். அது கமிஷன் தான், அதுக்கு பேர் போனஸ்ன்னு சொல்றாங்க. அப்ப டோட்டலா 12% அவனுக்கு கிடைக்கும். எப்போ above 10,000 சேல் பண்ணா, above 10,000க்கு சேல் பண்ணா, அதாவது சப்போஸ் வந்து அவன் வந்து 10,000 வரைக்கும் சேல்ஸ் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? 900 rupees கிடைக்கும். சப்போஸ் அவன் வந்து 11,000க்கு சேல்ஸ் பண்ணான்னா 10,000 வரைக்கும் 900, அந்த பேலன்ஸ் 1000 அமௌண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு 12% கிடைக்கும். அப்ப அதுக்கு 120 rupees. அப்ப எவ்வளவு? டோட்டலா 320 rupees கிடைக்கும். புரியுதா? 1000க்கு 900, above 1000க்கு வந்து 12%. ஓகேவா? அப்ப இல்லைன்னா இப்படியும் போடலாம். இப்ப இதுக்கு வந்து 11,000க்கு 9% போட்டீங்கன்னா 990 வரும். பிளஸ் 3% போனஸ் போட்டீங்கன்னா 3% போட்டீங்கன்னா எவ்வளோ? 33. சரி. ஓகேவா? இது எக்ஸ்ட்ராவா கிடைக்கும் அவனுக்கு. இப்ப கொஸ்டினுக்கு வரும். ஓகே. If he gets commission, total commission of rupees 1380. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவன் எவ்வளவு கமிஷன் வாங்கியிருக்கிறான்? 13 டோட்டல் கமிஷன். டோட்டல் கமிஷன் வந்து 1380 வாங்கியிருக்கான். இதுல இருந்து என்ன தெரியுது? 10,000க்கு சேல் பண்ணா 900 தான் கிடைக்கும். அவனுக்கு 1380, 1380 rupees கிடைச்சிருக்கு கமிஷனு. அப்ப என்ன அர்த்தம்? கண்டிப்பா above 10,000க்கு தான் சேல்ஸ் பண்ணியிருக்கிறான். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்கானா எவ்வளவு சேல்ஸ் பண்ணான்னு கேட்கல, போனஸ் ரிசீவ்டு எவ்வளோன்னு கேட்கறான். சரியா? போனஸ் ரிசீவ்டு எவ்வளோன்னு கேட்கறான். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 1380ல டிஃபால்ட்டா நீங்க 900 கழிச்சுக்கணும். ஏன் கழிச்சுக்கணும்னா 10,000க்கு 900 நம்ம பார்த்துருக்கிறோம். அப்ப 1380 கழிச்சோம்னா 480. யாரும் மியூட் பண்ணாம இருக்கீங்க, மியூட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 480 வந்து நீங்க வந்து 480 தான் எக்ஸ்ட்ராவா இந்த போனஸ் வாங்கியிருக்கான். அதாவது 12% கமிஷன் வந்தது இந்த அமௌண்ட்டுக்கு தான். சரியா? 12% கமிஷன் வந்தது இந்த அமௌண்ட்டுக்கு தான். புரியுதா? அப்ப என்ன மீனிங்கு? இந்த 480 ரூபாய்ங்கிறது எவ்வளோ? 12%. ஓகேவா? இந்த 900ங்கிறது 9%, 480ங்கிறது 12%. அப்ப இங்க என்ன கேட்டிருக்கான்? தென் போனஸ் ஹி ரிசீவ்டு. போனஸ் தான் சொல்றான். போனஸ் எவ்வளவு? 3%. அப்ப 3% எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சா போதும். அப்ப 40 × 3 = 120. 120 rupees வந்து அவன் போனஸா வாங்கியிருப்பான்னு அர்த்தம். சரியா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சொல்ற பாருங்க. A salesman get commission on total at 9%. அப்படின்னு என்ன அர்த்தம்? இங்கே சொன்ன இல்லையா, 100னா 9 rupees கமிஷன் வாங்கியிருப்பான். ஓகேவா? 10,000னா 90 வாங்கியிருப்பான். 10,000னா 900 வாங்கியிருப்பான். ஓகே. அப்போ சேல்ஸ் அமௌண்ட் 10,000க்கு மேல போனா he get additional commission. அதாவது 9% இல்லாம எக்ஸ்ட்ராவா 3%. நம்ம பொறுத்த வரைக்கும் அதை 12%ன்னு எடுத்துக்கலாம்.
ஓகேவா? 12% எடுத்துக்கலாம். 12% எடுத்துட்டு எவ்வளவு வருது? 1380. அப்ப இந்த 900 ஏன் கழிக்கிறேன்னா, இப்போ 10,000 ரூபாய்க்கு வந்து 900 ரூபாய் கமிஷன் வாங்கிட்டான். ஓகேவா? அப்ப அது ஓவர். அப்ப 10,000 ரூபாய் பேலன்ஸ் எவ்வளவு? 480. இந்த 480ங்கிறது எவ்வளோ? 12%. ஏன் 12%ன்னு சொல்றோம்? அவன் 9%, 9ம் வாங்கியிருப்பான், 9% கமிஷன் வாங்கியிருப்பான், பிளஸ் 3% போனஸ் வாங்கியிருப்பான் எபோவ் 10,000க்கு மேல. அதனாலதான் அது 12%ங்கிறோம். அப்ப 12%ங்கிறது 480னா 3% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா போதும். ஏன் 3% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறேன்? 3% ஏன் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறேன்? போனஸ். ஏன்னா அதுதான் போனஸ் கேட்டிருக்காங்க. சப்போஸ் இதுவிலேயே கொஸ்டின் வந்து எப்படி கேட்டிருப்பான்னா, 10,000க்கு மேல 9% கமிஷன் எவ்வளவு வாங்கியிருந்தாருன்னு கேட்டாருன்னா, இந்த ஸ்டெப்லயே 12%ங்கிறது 480னா 9%ங்கிறது எவ்வளோன்னு போட்டீங்கன்னா 360 rupees வந்துடும். இப்போ 360 rupees வந்து above 10,000 சேல்ஸ் பண்ணதுக்கான 9% கமிஷன். இப்படியும் கேட்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க போனஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்கான், அதனால நாம என்ன போட்டிருக்கோம்? டைரக்டா 3% போட்டோம். சப்போஸ் கமிஷன் எவ்வளவு வாங்கினான்னு கேட்டானா நாம 9% போடணும். சப்போஸ் இதே சம்ல சரியா அவரு எவ்வளவு அமௌண்ட்டுக்கு டோட்டலா சேல்ஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்னு கூட கேட்கலாம். சரியா? எவ்வளவு அமௌண்ட் டோட்டலா சேல்ஸ் பண்ணியிருப்பாருன்னு கூட கேட்கலாம். அது எப்படி போடலாம்? நல்லா புரிஞ்சுக்கோ. இங்க வந்து போனஸ் எவ்வளோன்னு கேட்டங்காட்டி 480க்கு நாம வந்து இவ்வளோன்னு சொல்லிட்டோம். சரியா? இப்போ டிஃபால்ட்டா பாருங்க. சப்போஸ் அவரு வந்து 11,000க்கு சேல்ஸ் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. டிஃபால்ட்டா 10,000 வரைக்கும் 900 பிளஸ் 1000க்கு வந்து எவ்வளோன்னா 12%. சரியா? அப்ப 120 ரூபா. அப்ப 900 plus 120 equal to 1020 ரூபா. இப்போ 12,000க்கு சேல்ஸ் பண்ணியிருந்தா 900 பிளஸ் அந்த எக்ஸ்ட்ரா 2,000க்கு எவ்வளவு வாங்கியிருப்பாரு? 12% வாங்கியிருப்பாரு. ஈக்குவல் டு 900 பிளஸ் 240. அப்போ எவ்வளோ ஆச்சு? 1140. 18,000னா 900 plus 3,000 into 12%. அப்போ 900 plus 360 equal to 1260. இப்போ 14,000 பண்ணியிருந்தா 900 plus 4,000 into 12 divided by 100 equal to 900 plus 480 equal to 1380. அப்ப 14,000 rupeesக்கு வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கிறாருன்னு அர்த்தம். சரியா? அப்ப 14,000க்கு சேல்ஸ் பண்ணதுனால இவருக்கு வந்து போனஸ் வந்து 1380 கிடைச்சிருக்கு. சரியா? சார் அப்ப இந்த அமௌண்ட்டை இந்த மாதிரி ஸ்டெப் போட்டு தான் கண்டுபிடிக்கணுமா? இதுக்கு இந்த மாதிரி ஸ்டெப் போட்டு தான் கண்டுபிடிக்கணுமானா அப்படி கண்டுபிடிக்க தேவையில்லை. சரியா? 11 இந்த மாதிரி ஸ்டெப்பா போட தேவையில்லை. இதே ஸ்டெப்ல எப்படி போடுறோம்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. 480ங்கிறது 12%னா 100% எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. ஓகேவா? 480ங்கிறது 12%னா 100% எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. என்ன ஆன்சர் வரும்னா 4,000 வரும். சரியா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. 480ங்கிறது 12ன்னு கண்டுபிடிச்சு 3ன்னு கண்டுபிடிக்கல. ஏன் 3ன்னு போட்டோம்னா போனஸ். இதே 9 ஏன் போட்டோம்னா எக்ஸ்ட்ரா கமிஷனு. இதே 100ன்னு ஏன் போட்டோம்னா டோட்டல் சேல் அமௌண்ட் கண்டுபிடிக்கிறது. அப்போ 4,000. அப்ப 10,000க்கு மேல 4,000 ரூபாய் சேல் பண்ணிக்கிறாரு. அப்ப 4,000 plus 10,000 equal to 14,000. இங்கே வந்து ஒரே ஸ்டெப்லயே ஆன்சர் சொல்லிடலாம். நல்லா புரிஞ்சுக்குங்க. நல்லா பாத்துங்க. இந்த சம் வந்து ரொம்ப சிம்பிளான சம். ஓகேவா? ரொம்ப சிம்பிளான சம். ஒரே ஸ்டெப்லயே ஆன்சர் போட்டோம் எல்லாத்துக்கும். பார்த்தா சம் பாத்தீங்கன்னா பெருசா இருக்கு.
சம்ம மட்டும் புரிஞ்சுக்கிறோம். 10,000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணா 9%, 10,000 ரூபாய்க்கு மேல பண்ணா 9% கூட எக்ஸ்ட்ரா 3% கமிஷனு. இங்க கொஸ்டின் வந்து போனஸ் எவ்வளவுன்னு கேட்டிருக்கான். ஓகேவா? நம்மளது பத்தி டோட்டல் கமிஷன் எவ்வளோ 1380, அதுல 900 கழிச்சிடணும். ஏன்னா 10,000 ரூபாய் சேல்ஸ்க்கான அமௌண்ட்டை கழிச்சிட்டோம்னா தான் எக்ஸ்ட்ரா போனஸை கண்டுபிடிக்க முடியுங்கனால அப்ப 480 வந்து போனஸ். ஓகேவா? 480 போனஸ். அது 480ல 12% சொல்றோம். ஏன்னா கமிஷன் வந்து 12% தானே. 9 பிளஸ் ஏன் 12ங்கிறோம், 9 பிளஸ் 3. 9 வந்து கமிஷனு, 3 வந்து போனஸ். 9 வந்து கமிஷனு, 3 வந்து போனஸ். ஓகேவா? அப்ப 12%ங்கிறது 480னா 3% எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சா டைரக்டா போனஸ் அமௌண்ட் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிடலாம். மோனிங்கிறவங்க மியூட் போடாம இருக்கீங்க, மியூட் போட்டுக்குங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகேவா? 480ங்கிறது 12%னா 3% எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சா 120. அப்ப 120 rupees போனஸா வாங்கியிருக்கான். தட் இஸ் 3%. தட் இஸ் 3% சேல்ஸ், 3% ஆஃப் above 10,000 அர்த்தம். ஓகே, இதே வந்து எப்படி கொஸ்டின் கேட்கலாம்னா 10,000க்கு மேல கமிஷன் மட்டும் எவ்வளவு வாங்கியிருக்காரு. இப்போ போனஸ் கேட்டிருக்கான், கமிஷன்னா அப்படியே மாத்திக்கணும். ஓகேவா? 12%ங்கிறது 480னா 9% எவ்வளவுன்னா 360. ஓகேவா? இதுவே அவர் டோட்டலா எக்ஸ்ட்ராவா எவ்வளவு அமௌண்ட் வந்து 10,000 ரூபாய்க்கு மேல சேல்ஸ் பண்ணிக்கிறான்னா ஆன்சர் 4,000. அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 12ங்கிறது 480னா, ஓகேவா? 12ங்கிறது 480னா 100ன்னு எவ்வளவு கொடுத்தா 4,000. அப்ப 4,000 தான் ஆன்சர். இதுவே டோட்டல் சேல்ஸ் அமௌண்ட் எவ்வளவு, இந்த இதுலயே 4 கொஸ்டின் கேட்கலாம். போனஸ் கேட்டா இந்த ஸ்டெப்பு, 9%க்கு மேல சேல்ஸ் கேட்டா இந்த ஸ்டெப்பு, டோட்டல் எக்ஸ்ட்ராவா 10,000க்கு மேல எவ்வளவு அமௌண்ட் சேல்ஸ் பண்ணிக்கிறாருன்னா இந்த ஸ்டெப்பு, டோட்டல் சேல்ஸ் எவ்வளவுன்னு கேட்டான்னா அடுத்த ஸ்டெப். ஒரே இதுல இந்த ஒரே ஸ்டெப் புரிஞ்சுட்டா இந்த சம் வந்து முடிஞ்சது. நல்லா புரிஞ்சுங்க. சம் பாருங்க எவ்வளவு பெருசு இருக்குன்னு. ஆனா ஸ்டெப் வந்து ஒரே ஸ்டெப் தான் ஆன்சர். எல்லாத்துக்குமே ஒரே ஸ்டெப் தான் ஆன்சர். இதே தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லயும் பார்த்தோம். அதனாலதான் ஃபர்ஸ்ட் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எடுத்துட்டு நம்ம பர்சன்டேஜ் பாக்குறோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் உங்களுக்கு அது புரிஞ்சிருந்துச்சுனாவே பர்சன்டேஜ் வந்து புரிஞ்ச மாதிரி தான். ஒரு சின்ன சின்ன எக்ஸ்ட்ராவா நம்ம இந்த சம்ம பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் சம்ம வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதா கஷ்டம். சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் கிளாஸ் எடுக்கிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா சம்ம நீங்க பொறுமையா படிச்சுட்டு இந்த சம்மாவே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சிடும். ஓகேவா? ரொம்ப கஷ்டமா இருக்கிற சம்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு okay. A number is decreased by 10% and then increased by 10%. The number so obtained is 10 less than the original number. What was the original number கேக்குறான். சரியா? What was the original number அப்படின்னு கேக்குறான். For example, let the number be 100ன்னு வச்சுக்கலாம். சரியா? நம்பர் ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. அதே மாதிரிதான் 10%. அப்ப 100க்கு 10%னா எவ்வளோ, 90. அந்த நம்பர் வந்து 90யா மாறிடுச்சு. சரியா? ஓகே. தென் இன்க்ரீஸ்டு பை 10%. அப்புறம் இன்க்ரீஸ் ஆகுது. எதுல இன்க்ரீஸ் ஆகுது, தென் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது, 10% இன்க்ரீஸ் ஆகுது. 10% எதுக்கு, 90க்கு 10%. அப்ப 90க்கு 10%னா 9. அப்ப 91. சரி, 90 பிளஸ் 9 இன்க்ரீஸ் தானே ஆகுது. அப்ப 99. என்ன ஆகுது, ஒரு நம்பர் வந்து 10% ஃபர்ஸ்ட் டிக்ரீஸ் ஆகி அப்புறம் 10% இன்க்ரீஸ் ஆனா 99 ஆயிருது. ஓகேவா? த நம்பர், சோ என்ன டிஃபரன்ஸ் வருது, டிஃபரன்ஸ் வந்து
100 minus 99 equal to 1. ஓகேவா? டிஃபரன்ஸ் வந்து 1 வருது. இங்க என்ன கேக்குறான்? The number so obtained is 10 less than the original number. சரியா? அதாவது இந்த 99 வருது இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பர் 10% டிக்ரீஸ் ஆகுது. நல்லா புரிஞ்சுக்குங்க, 10% டிக்ரீஸ் ஆகுது. அப்போ 90 ஆகுது. அப்புறம் இன்க்ரீஸ் ஆகுது. 90ல 10% எவ்வளோ? 9. அப்போ 99. இப்போ இந்த நம்பர் 99 ஆயிடுச்சு. ஓகேவா? 100 இருந்த நம்பர் வந்து 99 ஆயிடுச்சு. அப்ப என்ன சொல்றான்? அப்ப இதுக்கு டிஃபரன்ஸ் வந்து இதுக்கு இதை பொறுத்த வரைக்கும் the number obtained is எவ்வளோ? 1 less than the original number, that is 100. ஓகேவா? அதாவது இந்த நம்பர் வந்து இந்த சம பொறுத்த வரைக்கும் 100ன்றது 99 ஆச்சுன்னா என்ன மீனிங்? the number obtained is 10 less than the original number. ஓகேவா? கரெக்டா? சரி, 1 less than the original number. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மளுக்கு வந்தது 1ன்னு வருது. இங்க என்ன கொஸ்டின் கொடுக்குறான்? 10ன்னு வருதுங்கிறான். அப்ப 10ன்னு வந்ததுன்னா டிஃபால்ட்டா இங்க என்ன ஆகுது? இங்க 10 ஆகணும்னா என்ன அர்த்தம்? அப்ப இங்க 1000 ஆகும். 1000ல 10% 100, 900 plus 90, 990. இப்போ பாருங்க டிஃபரன்ஸ் 1000, 990, 10. புரியுதா? 100க்கு போட்டேன், எனக்கு ஆன்சர் இங்க 1ன்னு வந்துச்சு. ஓகேவா? இங்க 10 வரணுங்கிறான், அதனால 10 டைம்ஸ் மல்டிப்ளை பண்றேன். எல்லாத்தையும் 10 டைம்ஸ் மல்டிப்ளை பண்றேன். அப்போ அந்த ஒரிஜினல் நம்பர் 1000. 1000. புரியுதுங்களா? இங்க 100ன்னு வச்சப்ப எனக்கு வந்து இங்க 1 வந்துச்சு ஆன்சர். அப்ப இங்க 10 வரணும் எனக்கு. அப்ப எல்லாத்தையும் 10 டைம்ஸ் 10ஆல மல்டிப்ளை பண்ணிட்டேன். சப்போஸ் இங்க 2ன்னு வந்ததுன்னா நான் 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணியிருப்பேன். இதே 5ன்னு வந்துருச்சுன்னா 2 டைம்ஸ் அந்த 10ன்னு வர ஆன்சருக்காக பண்ணியிருப்பேன். அவ்வளவுதான். 100ன்னு வச்சப்போ 1 வந்துச்சு. 1000 வச்சா டிஃபால்ட்டா 10 மைனஸ் 1000 மைனஸ் 990 வந்து 10. ஏன்னா இந்த நம்பர் வந்து 990 ஆயிருக்கு. அவ்வளவுதான். ஓகேவா? ரொம்ப கஷ்டமா இருக்கிற சம்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்துக்கலாம். ஓகேவா? இதுதான் பர்சன்டேஜ்னா நம்ம எப்போ சொல்லுவோம்னா பர்சன்டேஜ்னா 100ன்னு மீனிங். ஓகேவா? 100%ங்கிறத பர்சன்டேஜ், 50%னா ஆஃப் பர்சன்டேஜ்னு அர்த்தம். ஓகேவா? பர்சன்டேஜ்ங்கிறது எப்பவுமே நம்ம டிஃபால்ட்டா 100க்கு தான் சொல்லுவோம். சப்போஸ் 50%னா half percentage அர்த்தம். சரியா? he scored a half percentage அப்படின்னா என்ன அர்த்தம்னா 50%ன்னு அர்த்தம். அந்த மீனிங் அந்த வார்த்தை புரியறதுக்காகத்தான் இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? a person also be expressed as decimally சொல்லலாம், fractionally சொல்லலாம், a halfனு சொல்லலாம். half எப்படி ரிப்பீட் சொல்லலாம்னா பர்சன்டேஜ் எழுதணும்னா 50%, டெசிமல்னா 0.5, ஃபிராக்ஷன்னா 1/2. இதுவே குவார்டர்னா பர்சன்டேஜ்னா 25, டெசிமல்னா 0.25, பர்சன்டேஜ்னா 1/4. ஓகேவா? இந்த ஹாஃப்ங்கிற வார்த்தைக்கு உண்டான மீன் தான் இது. இப்ப பேசிக்கா 25% ஆஃப் 80 அப்படிங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா 25% ஆஃப் 80 எவ்வளோ? 25 × 80 / 100 தான். அப்ப 20ங்கிறது ஆன்சர். ஓகேவா? அப்ப
25% ஆஃப் 80 அப்படின்னா என்ன அர்த்தம்னா 25 டிவைடட் பை 100 இன்ட்டு 80. 25% என்ன மீனிங்கு? 25 டிவைடட் பை 100 மீனிங்கு. ஆஃப்னா நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன், மல்டிப்ளை பண்ணணும். அப்ப 25 டிவைடட் பை 100 இன்ட்டு 8 ஈக்குவல் டு 20. சரியா? இதெல்லாம் பேசிக்கே இந்த அளவுக்கு ரொம்ப வேணாம் தான் டைரக்டா சம்கே போனோம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல பர்சன்டேஜ் வந்து கவர் பண்ணிட்டோம். ஓகேவா? இந்த ஹாஃப் மீனிங் வர்றதுக்காக தான் சொல்றோம். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 15% ஆஃப் 200 ஆப்பிள்ஸ் ஆர் பேடுன்னா ஹவு மெனி ஆப்பிள்ஸ் ஆர் பேட் அப்படின்னா, அப்ப 15%ங்கிறது 200னா டைரக்டாவே 100ன்னு எவ்வளவு கணக்கு பண்ணா 30 ஆப்பிள் வந்துடும். சரியா? 30 ஆப்பிள் வந்து பேட். அதாவது 200 ஆப்பிள்ல 15% எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். இப்ப 100க்கு வந்து 15 ஆப்பிள்னா 200க்கு டிஃபால்ட்டா 30 ஆப்பிள். அவ்வளவுதான். இந்த 15%ங்கிறது என்ன? 100க்கு. ஓகேவா? 1% சொல்லிட்டானாவே அது 100க்குன்னு தான் மீனிங். அதை புரிஞ்சுக்கணும். அப்ப 15% ஆஃப் 200ன்னு என்ன அர்த்தம்? 15 டிவைடட் பை 100 இன்ட்டு 200ன்னு அர்த்தம். ஓகேவா? இது வந்து ஒரு சொல்றாங்க, பட் ஆனா இது நம்ம யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் அந்த அளவுக்கு சம் வந்து நம்மளுக்கு கேட்டதில்லை. சப்போஸ் இது மாதிரி கேட்டாங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? இது ஒரு சின்ன ட்ரிக் சொல்றாங்க, பட் ஆனா நம்ம சம்ஸ் இதுவரை கேட்டதுல இது யூஸ் பண்ற மாதிரி எங்கேயுமே வரல. இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது X% ஆஃப் ஒய்னாலும் Y% ஆஃப் எக்ஸ்னாலும் சேம்ங்கிறாங்க. அதாவது 8% ஆஃப் இப்போ எக்ஸுங்கிறது ஓகேவா, எக்ஸுங்கிறது 8ன்னு வச்சுக்கோங்க, ஒய்ங்கிறது 50 அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா சப்போஸ் X% ஆஃப் ஒய்ங்கிறது ஒண்ணுதான், Y% ஆஃப் எக்ஸ்னாலும் ஒண்ணுதான். அதாவது 80% ஆஃப் 50னாலும் ஒண்ணுதான், 50% ஆஃப் 8னாலும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பர்சன்டேஜ் வந்து இடம் மாறுது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. X% ஆஃப் ஒய், Y% ஆஃப் எக்ஸ். சரிங்களா? இதெல்லாம் சிம்பிளான சம்ஸ். உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த 3 சம் வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இந்த சம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. 6 சம் இருக்கு இல்லையா? இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டுக்கோங்க. இந்த ஒரு 3 சமயம் ஸ்கிரீன்ஷாட் போட்டுக்கோங்க. பண்ணி பாருங்க, ஆன்சரோட தான் போட்டிருக்கேன். ஓகேவா? எடுத்துட்டீங்களா? அடுத்து இந்த எக்ஸசைஸும் போடுறேன், நீங்க முடிஞ்சா போடுங்க, இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு 15 வச்சா தான் தெரியும். அப்படியே ஸ்கிரீன்ஷாட் நான் ஒவ்வொரு பேஜுக்கு ஃபுல்லா இதை வைக்கிறேன், நீங்க எடுத்துக்கோங்க. இது ஒன்று எடுத்துக்கோங்க ஸ்கிரீன்ஷாட்டு, 3 சம் இருக்கிறது. எடுத்துட்டீங்களா? அடுத்தது இது ஒரு 3 சம் எடுத்துக்கோங்க. சார் ஃபர்ஸ்ட் 6 சம் ஒரு டைம் டிஸ்ப்ளே பண்ணுங்க சார். ஃபர்ஸ்ட் 3யா? 6ங்க சார். அது பண்றேன். இது எடுத்துக்கோங்க, அது பண்றேன். இந்த 3 பண்ணிக்கோங்க. சாரி, இது பண்ணிக்க, இந்த 3 பண்ணி. அடுத்து இது ஒரு சம். இது எல்லாமே நம்ம கிளாஸ்ல எடுப்பேன், இருந்தாலும் ஒரு டைம் வந்து நீங்க பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாமே எக்ஸாம்ல கேட்ட சம்ஸ். இந்த சம் சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட் 6ஆ? ஓகேங்க சார், தேங்க் யூ. ஓகே. சரிங்களா? எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க.
நாளைக்கும் மேத்ஸ் கிளாஸ் தான், அதனால பர்சன்டேஜ் நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போதைக்கு நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், போத் மாஸ் பார்த்தோம், பர்சன்டேஜ் பார்த்துட்டோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தாச்சு. 3 இது கவர் பண்ணியாச்சு. ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது ஃபார்முலா மட்டும்தான். இன்டீரியர் மெத்தடுங்கிறது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மெயினாக கவர் பண்ண வேண்டியது ஆவரேஜ், டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்க்கணும், இருந்தாலும் அது ஒரு கிளாஸ் இருந்தால் போதும். ஆவரேஜ், டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல கொஞ்சம் 2 கிளாஸ் தேவைப்படும். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் வந்து நாளைக்கு வந்து மேக்ஸிமம் வந்து பர்சன்டேஜே பார்ப்போம். ஏன்னா பர்சன்டேஜ் நிறைய கன்ஃபியூஸ் ஆகும், அதனால பர்சன்டேஜே இன்னொரு டைம் பார்ப்போம். பேலன்ஸ் சம்ஸ் கொஞ்சம் கஷ்டமா இருக்க சம்ஸ் நாளைக்கு பார்ப்போம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆபரேஷன். தேங்க்யூ. கட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே.